நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கணும். டிப்ஸ் நம்பர் 3ல பூண்டுடைய ஸ்கின்னை வந்து எப்படி ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம நார்மலாகவே கிச்சனில் இந்த பூண்டு தோல் உரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப லேட்டாகவும் ஆகும். நகம்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. கிச்சனில் பாருங்கள், ஒரு பூண்டை எடுத்து நீங்கள் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக தோலை உரிச்சு எடுத்துட முடியுங்க. நகம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை நகம் வந்து வலிக்குது அப்படின்னாலோ இந்த டிப்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, ஒரு பூண்டுடைய அந்த 2 முனைகளையும் பிடிச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதனுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிடுங்க. ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன், எவ்வளோ சூப்பராக வந்து அந்த தோல் வந்து உறிஞ்சு வந்துடுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூண்டை உரிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உரிச்சு முடிச்சிடலாங்க. அதே நேரத்தில் நம்ம நகத்துடைய அந்த பகுதிகளும் வலிக்காமல் இருக்கும், ஈஸியாகவும் உரிச்சு முடிக்க முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் உரிச்சு முடிச்சிட்டேன், எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக உரிச்சு முடிச்சிட்டேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.